வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வந்து காலிஃப்ளவர் பொரியல். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், பெரிய காலிஃப்ளவர். ஸோ இந்த காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பெரிய பெரிய பூவாக உடச்சி எடுத்து அது வந்து நல்லா ஒரு சூடான தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற கிருமி கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த சின்ன சின்ன பூக்குள்ளே நிறைய பூச்சி ஒளிஞ்சிட்ருக்கும், புழு இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ எப்போயுமே ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்பாக நம்ம வந்து காலிஃப்ளவர் எப்போயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் நல்லா பெரிய பெரிய பூவாக கட் பண்ணி சூடான தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். ஸோ அப்போ அதில் இருக்கிற புழு, பூச்சி, அழுக்கு, தூசி எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அப்புறம் நல்ல தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டு வாட்டத்தில். அப்புறமா அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் ஆனியன், வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் நீட்டாக கீறி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், அப்புறமா ஃப்ரெஷ்லி க்ரஷ்டு பெப்பர் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்புறமா ஒரு முட்டை வேணான்றவங்க கூட அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே செய்யலாம், அதுவும் ஈக்குவலி டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி காய வேகிறதுக்காக. வாங்க இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். நல்லா கடுகுலாம் நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ நீட்டாக கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இல்லை பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம், வேறு எதுவும் மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டைரெக்டாக பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டோன்னா அந்த பச்சை மிளகாய் காரம் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கிடும். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். இது மேலே இப்போ காலிஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அதில் உப்பு மஞ்சள் தூள்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம காய் வேகிற அளவுக்கு. காய் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ மூடி போட்டு நல்லா நம்ம வேக விட்டுடலாம். ஒரு 10 minutes அது நல்லா வெந்துடும். ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், பாதியாக வெந்திருக்கும். அப்புறம் இன்னொரு 5 minutes விட்டு நம்ம வந்து அது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes ஆகிடுச்சு. காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துருச்சு. நடுவில் 5 நிமிஷத்துக்கு நடுவில் நீங்கள் ஒரு வாட்டி கலரி விட்டுருங்க. இல்லை ஒரு பக்கமாக வெந்திருக்கும், ஒரு பக்கமாக வேகாத இருக்கும். ஸோ கலரி விட்டுட்டு மூடி திருப்பி வேக வச்சுருங்க. ஸோ 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெப்பர் பவுடர் வந்து க்ரஷ் பண்ணி மேலே போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் போட்டாச்சு. இப்போ வந்து இது வெஜிடேரியன்ஸ்க்கு, நீங்கள் எக்கு சாப்பிடாதவங்களுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு டிஷ் முடிஞ்சிச்சு காலிஃப்ளவர் ரெசிபி. ஸோ இதுவே வந்து நம்ம ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்கேஸ் நீங்கள் எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இதில் ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை உடச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா முட்டையை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ரெசிபி வந்து பேலியோ டயட் பண்ணுறவங்க, காலிஃப்ளவர் வந்து சாப்பிட்ற முடிஞ்சவங்க வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே ஒரு நல்ல ஒரு லஞ்சாக இருக்கும். லஞ்ச் இல்லைன்னா டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா இது வந்து சாப்பாடு கூட வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லைன்னா சப்பாத்தி, ரோட்டி அதுக்கெலாம் கூட நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது முட்டை கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்து ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான சுவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு கூடயும் ட்ரை பண்ணி பாருங்கள், எக் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடு கூட சைட் டிஷ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம்
காரக்குழம்பு அது கூடலாம் நல்லா தொட்டுட்டு சாப்பிட்லாம். அப்புறமா சப்பாத்தி, ரோட்டி அதுக்குள்ளலாம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. அப்புறமா வெறும் பேலியோ டயட் பண்ணுறவங்க வெறும் காலிஃப்ளவர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதுவே ஒரு ஹோல் மீலாக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதில் எக்கு, காலிஃப்ளவர் எல்லாமே இருக்குது. எண்ணெய் வேணால் நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் இதில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.